உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுங்க. இன்னைக்கு வந்து 3வது ஷோ 4வது ஷோ ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காலையில் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு பெரிய என்ன சொல்கிறது பப்ளிக் பைட்ஸ் கொடுத்துட்டு ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் அடித்து நொறுக்கிட்டு அடுத்தடுத்த ஷோ என்னென்னு படம் எப்படியாப்பட்ட படம் அப்படின்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோம். குறிப்பாக ஓவர்சீஸ்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறி இருக்கும். அதற்கான காரணம் பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நடிகர், உச்சம் பெற்ற ஒரு நடிகர், அந்த நடிகர் வருடத்திற்கு 1000 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அது வேணாயா நான் அரசியலுக்குள்ளே வரேன், இதுதான் என் கடைசி படம், என்னுடைய 69வது படம் ஜனநாயகன், கடைசி படம், இதோட நான் முடிச்சுக்கிறேன், நான் இதோட அரசியலில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அது மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. வந்து இது கடைசி படம்னு சொல்லுவார். 2026 நவம்பரில் வந்து கால்ஷீட் கொடுப்பாரு. 2027 வந்து 3 படம் நடிப்பார்னு. அது வெறும் வதந்தி தான். ஒரு நடிகர் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர் தான் விஜய். வந்து ஏன்னா போட்டு பாத்திரம் ஒரு கை அரசியலுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முதலில் கேலி செய்யப்பட்டவர். எப்படி இந்த அரசியல் ஆரம்பிக்கும் போது, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது, அதுவும் எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பித்தார் கட்சி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. அதன் பிறகு இவர் பேச தெரியாதுன்னாங்க, அப்புறம் பனையூர் விட்டு வெளியே வர தெரியாதுன்னாங்க, அப்புறம் மாநாடு சக்ஸஸாக நடக்காதுன்னாங்க, அப்புறம் கூட்டம் இருக்காதுன்னாங்க, அப்புறம் வந்து பவுடர் பூசினவர் இவருக்கு பார்க்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னாங்க. இப்படியா தொடர்ச்சி விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்க மக்கள் செல்வாக்கு ஒரு பக்கம், பெரும் ஆதரவு இன்னொரு பக்கம், யார் கூடப்பா இவர் கூட்டணி, யார் கூட வச்சுப்பாரு அப்படின்ற அளவுக்கு வந்து நிற்கும்பொழுது தான் ரைட் ஓகே ஒட்டுமொத்த கவனமும் விஜய் மேலே வந்து சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்ப்பும் விஜய் மேலே வந்து விஜய் கட்சி மேலே வந்தது. இப்போ இந்த ஜனநாயகன் ஒரு படைப்பு சுதந்திரம் தொடர்ந்து பேசுகிறோம். படைப்பு சுதந்திரம் முக்கியம், படைப்பு சுதந்திரம் முக்கியம், படைப்பாளிகளுக்கு சுதந்திரம் கொடுங்க, ஒரு படைப்பாக பாருங்கள், ஒரு திரைப்படமாக பாருங்கள், அரசியலாக பாருங்கள், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஜனநாயகன் ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து சென்சார் பார்த்தாச்சு, பார்த்த சென்சாருக்கு இதெல்லாம் சரியில்லைங்க, இதுக்கெல்லாம் கட் கொடுங்க, மியூட் கொடுங்க அப்படின்னாச்சு, கட்டும் மியூட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு யூஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ப்ரொடக்ஷன் நிறுவனம். இப்போ இதில் வந்து அரசியலா இல்லது ஈகோ பிரச்சனையா, 2 விதமான கருத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் என்னன்னா இது அரசியல் தாங்க, இந்த படத்துக்காக வந்து பிஜேபி உள்ளே குச்சிடுச்சு, மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தான் சென்சார் போர்டு இருக்குது, பிஜேபி வந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குது, விஜய் எங்கள் கூட்டணிக்குள்ளே வரீங்களா இல்லையா, என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் வரலன்னா விட மாட்டோம், ரஜினிகாந்த் வரோன்னு அப்போ எதிர்பார்த்தோம், அவர் வரல, அவருக்கு அந்த மாதிரியான ஒரு அழுத்தம்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாரு. நீங்கள் இன்றைக்கி வந்து பெரும் அரசியலாக பெரும் புயலாக தமிழக அரசியல் வந்திருக்கிறீங்க, உங்களை சும்மா விட மாட்டோம், அதுக்கு வந்து சரியான காயாக கிடைச்சது தான் வந்து இந்த ஜனநாயகன். இந்த ஆடுபுலி ஆட்டத்தில் இந்த ஜனநாயகனை வெட்டி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான விமர்சனங்கள் நேற்று ஏறக்குறைய வந்து இந்திய காங்கிரஸே வந்து அப்படி வந்து நின்றுச்சு, வந்து ஜனநாயக பக்கம் விஜய் பக்கமும். அப்புறம் கடைசியில் வந்து நாங்கள் அரசியல் தான் பார்க்குறோம். அப்புறமா பாஜக சம்மந்தமான நிறைய பேர்லாம் கூட, தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, வந்து எங்களுக்கு அதெல்லாம் வேலையே கிடையாதுங்க, எங்கள் தலைவர் பிரதமர் மோடிக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது, இதை போய் ஒரு பிரச்சனையாக எடுத்து பண்ணுறதுலாம் கிடையாது, வந்து இதெல்லாம் அரசியல் ஆக்காதீங்க, இது சென்சார் போர்டுக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைன்னு. இன்னொருத்தர் என்ன கருத்து சொன்னாங்கன்னா, உண்மையிலே வந்து தயாரிப்பு நிறுவனம் கட்டு கொடுத்தாச்சு, சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை போவாங்க இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க பாருங்க, இது இவங்களுக்கு யூகோ பிரச்சனை ஆகிப்போச்சு. இதெல்லாம் கிடையாது சாமி, இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிஜேபி தான். நீங்கள் பிஜேபியோட பி டீம்னு விஜய் சொல்லிட்டு இருந்தீங்களே, பி டீம் இல்லை, ஏ டீம் இல்லை, சி டீம் இல்லை, ஏதாவது ஒரு டீமுக்குள்ளே ஒரு வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னைக்கு கூட சரத்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் படம் வரட்டும், எல்லாருக்கும் விருப்பம்தான், ஒரு படம் வந்து அது நிற்கணும், அதை தடை செய்யணும், அது வரக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, திரைப்படம் வரட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் அது. அதே சமயத்தில் இது ஒரு கட்சியை வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து இதில் கூட இணைக்காதீங்க. சென்சார் போர்டு அவங்க வேலையை செய்கிறாங்க, ஒரு திரைப்படம் அவங்க சென்சார் போர்டு சொன்னது அவங்க பண்ண போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என் படம், அதாவது வந்து சரத்குமார் சொல்ற அவருடைய படம் அடங்காதேன்னு ஒரு படம், அந்த படம் இது மாதிரி தான் சென்சாரில் மாட்டிகிட்டு இருக்கு, ரொம்ப காலமாக இருக்குது, யாருங்க வந்து இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் யாராவது குரல் கொடுத்தீங்களா, மீடியா யாராவது குரல் கொடுத்தீங்களா, பொதுமக்கள் யாராவது குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு போகிற போக்கில் அவரும் ஒரு காமெடி பண்ணிட்டு பேசிட்டு போகிறாரு. சரி, எங்கே வந்தது பிரச்சனை? இன்னைக்கு வந்த தீர்ப்பு, காலையில் வந்த தீர்ப்பு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா, குறிப்பாக விஜய் ரசிகர்கள் தாண்டி
தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கடைசி படம் எப்படிப்பா இருக்கும் ஜனநாயகன், என்னதான் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, என்னதான் பார்த்துருவோம், இந்த தீர்ப்பு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சோசியல் மீடியாவும் டிவி சேனல்களையும் அவ்வளோ பேர் வந்து தள்ளி 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 பார்த்துட்டு இருந்தாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கரெக்டாக ஒரு இது சொன்னாங்க, ஏங்க படம் வந்து போட்டாங்க, பார்த்தீங்க, பார்த்துட்டு சில கட்ஸு மியூட்ஸ் கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துட்டாங்க. யூஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்ட பிறகு அந்த படத்துக்கு நீங்கள் எப்படி ரிவைசிங் கமிட்டி போக சொல்லலாம்? நீங்கள் இது சர்டிஃபிகேட் கொடுத்ததோ உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற காரணம் என்னன்னா, இந்த படத்தை வெளியே யாருமே பார்க்காத ஒருத்தர், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர், சில பேர்லாம் வந்து பேசியிருந்தாங்க, வந்து இந்த படத்தை வந்து ஜப்பானில் பார்த்துட்டாங்க, இந்த படத்தை நார்த் கொரியாவில் பார்த்துட்டாங்க, என்ன அமக்கலமான படம் தெரியுமா, என்ன பிச்சு கட்டுது தெரியுமா. உண்மையில இந்த படம் யாருமே பார்க்கலைங்க, பார்க்க விட மாட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படம்னு வச்சுங்க, விஜய் மாதிரி, ரஜினி மாதிரி, அஜித் மாதிரியான படங்களுக்கு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடி ஒரு முறை போட்டு பார்க்குறாங்கன்னா அந்த டைரக்டர், அந்த ஹீரோ, சம்மந்தப்பட்ட முக்கியமான டெக்னீஷியன்ஸ் யாராவது, மற்றபடிலாம் யாரும் ஒன்று போட்டுலாம் காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் போட்டு காமிச்சு வியாபாரம் பண்ணதெல்லாம் ஒரு காலம் வந்து அது அந்த சிஸ்டமே மாறி போயிடுச்சு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மினிமம் மவுஸ் உள்ள ஒரு ஹீரோ, இல்லை இது புதுமுக ஹீரோ, இல்லை புதுமுக படங்கள், ஏதாவது புது படங்கள், அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, போட்டு காமிப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காமிப்பாங்க, மீடியேட்டர் போட்டு காமிப்பாங்க, மீடியேட்டர் போய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம்லாம் மாறியே போச்சு. இப்போ இது அங்கே பார்த்துட்டாங்க, இங்கே பார்த்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எழுதி வச்சுக்கோங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அடிச்சு நொறுக்கு போது பாருங்க அப்படின்னா அதை தான் நீதிபதி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை யாருமே பார்க்கலையே. பார்க்காத பொழுது ஒருத்தர் வந்து இது வந்து மத சம்பந்தமாக, மத நல்லிணத்துக்கு எதிரான சில காட்சிகள் இருக்குது, சில வசனங்கள் இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? இதெல்லாம் ஏங்க வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க, யூஏ படம் ஓகே அப்படின்ட்டு, படம் ஓகே நாளைக்கு நாளன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா சென்சார் போர்டுக்கு அங்கே வந்து ஒரு ஈகோ பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னன்னு தெரியல. நாங்கள் மேல்முறையீடுக்கு போவோம். இப்போ மேல்முறையீடுக்கான வாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பேசுகிறப்போ இது ரெண்டு விதமாக மாறலாம். ஒன்றும் மேல்முறையீட்டில் சரி இதே போல் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்பொழுது சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை இந்த வழக்கு வரும். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, யூஏ கொடுத்தது தான் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பொழுது இந்த திரைப்படம் 14ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 14ஆம் தேதி அப்படின் போது என்ன சிக்கல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி கர்நாடகாவிலையும் பிரச்சனை இல்லை, கேரளாவிலையும் பிரச்சனை இல்லை, ஆந்திராவில் கண்டிப்பாக 3 பெரிய படம் இறங்கியிருக்குது. 3 படம், ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி போச்சு, 2 படம் அங்கே இறங்க போகுது. ஓவர்சீஸில் சொல்லவே தேவையில்ல, அதுவும் அமெரிக்காவில் தெலுங்கு ஆடியன்ஸ் பெருமளவில் இருக்காங்க. 3 தெலுங்கு படம் அங்கே போகுது. யூரோப்பில் ஏற்கனவே வந்து ஷோலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஜனநாயகனுக்கு. அது என்னன்னா ரீஃபண்ட் பண்ணியாச்சு. ரீஃபண்ட் பண்ணதுக்கு தேட்டர், அது அங்கே நான் சொன்ன பாருங்க, தேட்டர்லாம் அங்கே வந்து வாடகை கட்டி தான் நீங்கள் ஓட்டணும், ஹால் மாதிரி புக் பண்ணோம். நம்ம கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி காசு கொடுத்து புக் பண்ணோம். நீங்கள் 2 பேராக இருந்தாலும் ஓட்டுவான், 500 பேராக இருந்தாலும் ஓட்டுவான். அதுமாதிரி தண்டத்துக்கு 1 நாளுக்கான 2 நாளுக்கான வாடகை அவங்க கட்டிட்டாங்க. சில இடங்களில் ஃபைன் போட்டிருக்காங்க, அங்கே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இவ்வளோ குளறுபடிகள் இதில் நடந்துருக்குது. அப்போ 14ஆம் தேதியின் போது தேட்டர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சாத்தியம். சரி பரவாயில்ல, ஓவர்சீஸில் ஏதாவது பண்ணிக்கலாம், கிடைச்ச தேட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் சில இடங்களில் இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இது ராஜா சாப் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அது ராஜா சாப் என்ன ஆச்சுன்னு ஆந்திராவில் யாராவது கேட்டிங்கன்னா தெரியும். ராஜா சாப்பாது சாதாரண சாப்பாதுன்னு தெரியும். அது ஒரு படம் அப்படி ஆகி போச்சுனால கண்டிப்பாக ஸ்க்ரீன் கிடைக்கும். இதெல்லாம் மீறி இந்த படத்திற்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான். இது ஒரு பக்கம் இருக்கும்போது பராசக்தி படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது யூஏ. அதை வந்து என்ன சொல்கிறது, கொத்து பரோட்டா ஆக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 52 கட்டு ஹிந்தி அப்படின்ற வார்த்தை எடுக்கிறதுக்கு, அப்புறம் ஹிந்தி படிக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்கிற இடத்துல, அப்புறம் அறிஞர் அண்ணாதுரை பேசுகிற மாதிரியான அந்த காட்சியில் ஒரு வசனம், அப்புறம் வந்து டெல்லி அரசாங்கம் இப்படின்னு வரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து மியூட்டும் சில காட்சிகளையும் தூக்கியிருக்காங்க. திடீர்னு சோஷியல் மீடியாவில் இந்த ரசிகர்கள் சும்மாவே இருக்க மாட்டேன். சோஷியல் மீடியாவில் ரசிகர்களா உண்மையானவங்களா பொய்யா ஒரு இடம் கண்டுபிடிக்க முடியலைங்க. உடனே எங்கள் அண்ணன் பற்றியா எஸ்கே, இந்த வாட்டி அவருடைய பொங்கல் தான், இது எங்கள் அண்ணன் பொங்கல், எஸ்கே பொங்கல் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ஃபேன்ஸு. விஜய் ரசிகர்கள் வரட்டும், நாளைக்கு எங்கள் பொங்கல் இருக்குது, நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம்,
நாங்கள் வந்திருந்தோம்னா நீங்கள் காணாமல் போயிருப்பீங்க, எங்கள் பணம் தான் வந்து வலுவாக நின்று இருக்கோம் அப்படின்னு. ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயன் சொல்லிட்டாரு, அண்ணன் தம்பி பொங்கல் இது, அண்ணன் முதல்ல வரட்டும், தம்பி நான் அப்புறம் வரேன், அண்ணன் படத்தை பார்த்துட்டு வாங்க, தம்பி படத்தை அப்புறம் பாருங்கன்னு. ஆனால் பாருங்கள் நிலைமை, அதாவது என்ன வேணாலும் நடக்குங்க, வந்து என்ன வேணாலும் நடக்கும், கால சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன வேணாலும் நடக்கும். பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்துடுச்சு, அதை தாண்டி ஜனநாயகம் வரப்போகுது. நான் திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் ஜனநாயகன் படத்தை ஒரு நல்ல எக்ஸாம் டைமில் நீங்கள் எடுத்து போய் ரிலீஸ் பண்ணால் கூட கூட்டம் அல்லுங்க, படம் இட்டுங்க, இதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த படத்துக்கு இதுலேயே வந்து பெரிய ப்ரொமோஷன், கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ண இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன், இந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சே கிடையாது. அது மாதிரி தூக்கி இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ நாள் போகாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா சண்டை ஒரு பக்கம் வந்து பராசக்தி படத்துக்கே சென்சாரில் போட்டு கொத்து பராட்டை போட்டு தான் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா சுதா குங்குராவுக்கே அதில் ரொம்ப என்ன சொல்கிறது வந்து, ஏங்க அது வந்து ஒரு காதல் படமோ ஒரு ஆக்ஷன் படமோ ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் ரைட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டு மியூட்டு கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படை, ஒரு 60களில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தின ஒரு சம்பவம், ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதில் நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த படைப்பே வந்து கொலாப்ஸ் ஆகிடுமேங்க அப்படின்ற ஒரு இது. ஓகே, வந்தாச்சு. அது நாளைக்கு இன்னும் அதை 9 மணிக்கு அதை வந்து ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். வந்து ஜனநாயகனுக்காக இன்னொரு பக்கம் வெயிட்டிங்கு. ஆனால் இந்த பொங்கல் வந்து இவ்வளோ மோசமான பொங்கலாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. எங்கள் அண்ணன் ஜனநாயக படம் எப்போ வருதோ அன்றைக்கி தான்ப்பா எங்கள் பொங்கல்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் மீறி ரவிமோகன் ஒரு பெரிய ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. விஜயண்ணா, நீங்கள் வராதது எங்களுக்கு மாபெரும் வருத்தம். அந்த வருத்தத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வந்து ஏன்னா அவர் பராசக்தியில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அது அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்ட நீங்கள் உங்களுடைய பொங்கல், இந்த பொங்கல் இல்லாமல், ஜனநாயகன் பொங்கல் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போ வந்தாலும் அந்த படம் ஜெயிக்கும், நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் மாசு, நீங்கள் மாசு ஹீரோ என்பதில் மாற்று கருத்து கிடையாதுன்னு அவர் ஒரு பதிவு போட்டார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தெரிஞ்ச சோர்ஸில் விசாரிச்சது, இந்த சென்சார் பிரச்சனைக்கு காரணமே ஜனநாயகன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒருத்தர் தான். நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் தான் காரணம். என்னென்னா, இந்த சென்சார் போர்டே அவர் தாறுமாறாக போய் அணுகுனார். இது வந்த தகவல் தான். அது தாறுமாறாக அணுகுனார்னா, போய் முறைப்படியே போய் அப்ளை பண்ணல, அது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏதோ போய் சத்தியம் தேட்டரில் டிக்கெட் கொடுக்குற மாதிரி சென்சார் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு பொழுது. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, மியூட்டும் கட்டும் கொண்டு வாங்க நினைக்கிறாங்க. அதை வந்து காலதாமனம் பண்ணியிருக்காங்க. இது காரணம் என்னன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னது, ஏங்க அந்த நபருக்கு வந்து சினிமா அனுபவம், ப்ரொடக்ஷன் அனுபவமே இல்லாதவருங்க. அவருக்கு என்னென்னா சொல்லையா வந்து இந்த படத்து மூலிமா வந்து வெறும் கமிஷனு 20 கோடி 25 கோடி கிடைக்க போகுது பொழுது. ஆனால் அவருக்கு அந்த அனுபவமே இல்லாத ஒருத்தர் அப்புறம் போய் இது மாதிரி விட்டு ப்ரொடக்ஷனில் விட்டால் என்ன ஆகும்? அதுதாங்க கொலாப்ஸு. அவர் யாரையும் நம்பவும் மாட்டேன்றாரு. பல படங்களுக்கு ஒர்க் பண்ண இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்களோ, இல்லது வந்து பழைய தயாரிப்பாளர்களோ, அவங்கள வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும். யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி சென்சார் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா விஜய் கிட்ட சொல்கிறது என்னென்னா, அவர் ஏற்றுக்கிறது அவர் ஏற்றுக்காது அவர் விஷயம். அவர் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கார். அவரை சுற்றி உள்ள ஆட்களை ஒரு முறை நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிங்க. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிங்க. இப்படிலாம் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு சினிமாவிலையும் அரசியலையும் அவர்களும் ஒரு காரணம் தான். எல்லாரையும் சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அதை அடிக்கடி கவனிங்க. இது கேட்குறதும் கேட்காத ஒரு விருப்பம், ஒரு பொதுவாக இருக்கிற விஷயம், பொதுவாக எல்லாரும் பேசுறது தான். இது வந்து இதெல்லாம் மீறி சரிங்க, ஜனநாயகன் படத்தில் அப்படி என்னதாங்க பிரச்சனை, என்னதான் அதில் வந்து இந்த சென்சார் போர்டு இவ்வளோ தூரம் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா என்னதான் அப்படின்னு கேட்கும் பொழுது, இராணுவ சம்பந்தப்பட்ட காட்சிகள், இராணுவ சீருடைகள், இராணுவ பேட்சு, இராணுவ சின்னங்கள், இதெல்லாம் வந்து முறைப்படி அனுமதி வாங்காமல் அல்லது வந்து இவங்க அதை வந்து பயன்படுத்திட்டாங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடி உள்துறை செயலகத்தில், உள்துறை அமைச்சகத்தில் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும், ஒரு என்ஓசி வாங்கியிருக்கணும். அமரன்னு ஒரு படம் வந்ததுங்க, அந்த படத்துக்கு வந்து முறைப்படி அந்த இராணுவ அதிகாரிகளே வச்சுக்கிட்டு எப்படிலாம் அவங்க சீருடை இருக்கணும், அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பேட்ச் வரணும், என்னென்ன கேப் வரணும், இதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா, ஏங்க அது வந்து மறைந்த மேஜர் ஜெனரல் முகுந்த் வரதராஜருடைய ஒரு பயோபிக். அதுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இந்த படத்துக்கு ஏதோ சில காட்சிகளில் வரலாம், பல காட்சிகள் வரலாம். ஆனால் அப்படி என்ஓசி வாங்கணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியல வந்து. ஆனால் அதுவே ஒரு காரணமாக இருந்திருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து
ஒரு அரசியல் அழுத்தம் அப்படின்னு முதல்ல நம்பப்பட்டதை தாண்டி இது ஒரு ஈகோ கிளாஷ். ஈகோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ஈகோ கிளாஷோடைய உச்சம் தான் இங்கே வந்து நிற்குது. இது எல்லாம் தாண்டி இந்த படம் வந்தே தீரும் வரும்பொழுது ஒரு மாபெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும், மாபெரும் வரவேற்பை கொடுக்கும் ஜனநாயகன் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ அந்த மேல்முறையீடுக்கான அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்த பிறகு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.